இன்னைக்கு நடைபெற இந்த போராட்டத்துல வந்து காவல்துறையினர் உங்களை வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது சார் அந்த? இல்ல, இன்று சிவானந்தம் சாலை, அதாவது சேப்பாக்கம் தொகுதியில அமைந்திருக்கக்கூடிய சிவானந்தம் சாலை அருகே ஜனநாயக முறையில நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருந்தோம் காவல்துறை. ஆனால் கொடுக்கவில்லை. அங்கு நாங்கள் சென்ற பொழுது காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டது. மிக கொடூரமாக வந்திருந்த அனைவரையும், நான் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் கொடூரமாக தாக்கினார்கள். ஒரே இழுபறி தள்ளுமுள்ளு மட்டுமல்ல, மிக கடுமையான முறையில அடித்து உதைத்து இழுத்து தோள்பட்டைகளை கை வைத்து மிக மோசமான முறையில காவல்துறை அநாகரிகமாக அராஜகமாக நடந்து கொண்டார்கள். நாம் எவ்வளவோ கூறியும் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி நம்மை மிக மோசமான முறையில ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். இது திருப்புவனத்துல நடந்த நிகழ்ச்சிக்கு சட்டம் குறையாதது. காவல்துறையினர் சட்டத்தை மீறி மிக மோசமான முறையில செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நாம் சொல்லலாம். நடந்திருப்பது ஒரு கொலை முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனத்தோடு உதவி ஆணையர் அழகு என்பவரும், குறிப்பாக அங்க இருந்த ஒரு உதவி உதவி ஆய்வாளர் வீரராகவன் என்ற ஒரு நபரும் திட்டமிட்ட ரீதியில அங்கிருந்த தொண்டர்கள் அனைவரும் என்னையும் கடுமையாக தாக்கினார்கள். அதன் பிறகு நாம் இங்கே கைது செய்யப்பட்டு இங்கு வந்தோம். அவர்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது, அவர்களிடத்திலே திமுகவினுடைய அராஜகம் குறித்தும் ஆராஜா குறித்தும் அமைச்சர்கள் குறித்தும் பேசக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது. அதனால்தான் இந்த சம்பவம் நடந்தது. குறிப்பாக இந்த கைது இல்ல போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அவர்களுடைய கூட்டு வெளிப்பட்டு விட்டும் ஒரு உள்துறை அமைச்சரை மிக தரக்குறைவான முறையில முட்டாள் என்று பேசிய அந்த ஆராஜாவை கண்டித்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆராஜாவை கைது செய்ய வேண்டிய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய காவல்துறையை வைத்து நியாயத்தை கேட்கும் பாரதிய ஜனதா கட்சியை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜனநாயகம் சீரழிந்து போய் இங்கு சர்வாதிகாரம் தலை தூக்கி இருப்பது என்பதை இதுவே உணர்த்துகிறது. நன்றி சார். நன்றி.